கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எளிதாக இருக்கும் பொழுது இவன் தேவனை துதிக்கல, எளிதான நேரத்தில் துதிக்கல, சிங்காசனில் உட்காந்துட்டு கால் போட்டு தேவனை அவன் துதிக்கல. பயங்கரமான ஆபத்தின் நடுவில் தேவனை அவன் துதிக்கிறான். பயங்கரமான ஆபத்தின் நடுவில் கடவுளை துதிக்கும்படி அந்த நேரத்தை தெரிந்து கொள்ளுகிறான். இவனுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, இந்த நேரத்தில் பயந்தே நடுங்கி இவன் சாகிறது. 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் தேவனை நம்பி இந்த நேரத்தில் துதிக்கிறது. எப்பப்பெல்லாம் கஷ்டமான நேரங்களில் நாம் துதியை நம்முடைய கையில் எடுக்கிறோமோ அப்பப்பெல்லாம் கர்த்தர் மிராக்கள், அற்புதம், அதிசயம் என்கிற சாவியை நம்ம கையில் கொடுக்குறாரு. உங்கள் கஷ்டமான நேரங்களில் நீங்கள் துதியை சூஸ் பண்ணும்போது கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, இவனுக்கு அற்புதம் நடக்கட்டும் அப்படின்னு மிராக்கள் அப்படின்ற மிகப்பெரிய சாவியை உங்கள் கையில் கொடுக்குறாரு. அந்த சாவியை நீங்கள் துதித்து கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் போய் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை உங்களுக்கு கீழ்ப்படியும். நீங்கள் ஒவ்வொரு நேரமும் துதிக்கும் பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு துதியும் ஆவிக்குரிய அறிக்கையாக மாற்றுகிறது. இது ஒரு பாடலாக மாத்திரமல்ல, இது ஒரு லைஃப் ஸ்டைல். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, சர்ச்சுக்கு வரோம், 9 மணிக்கு வரோம், 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பாட்டு பாடுறோம், ஆராதனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். வெறும் பாடலை மாத்திரம் தான் ஆராதனையா? இல்லை, உங்கள் வாழ்க்கையவே ஆராதனையாக மாற்றணும். உங்கள் சுவாசமே ஆராதனை. இதுதான் ஆராதனை. வெளியே ஆராதனை பண்ணுறீங்க, தேவனை துதிக்கிறீங்க, எல்லா சூழ்நிலையும் ஆராதனையாக மாற்றுகிறீர்கள். பிரச்சனையை ஆராதனையாக மாற்றுவாங்க, மரணத்தை ஆராதனையாக மாற்றுவாங்க, பிறப்பை ஆராதனையாக மாற்றுவாங்க, தனக்கு வர இழப்பை ஆராதனையாக மாற்றுவாங்க. எல்லாவற்றையும் ஆராதனையாய் தேவனுக்கு மகிமையாய் மாற்றக்கூடிய கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். அது ஆராதனையாய் மாற்றம் இல்லாமல் அது உங்களை வாழ்க்கையுடைய ஆதாரம். ஆனால் உணவு சாப்பிட்றீங்க, உணவு தான் உயிரின் ஆதாரம். அந்த மாதிரி துதிக்கிறது தான் உங்களுடைய ரியல் குணம். துதிக்கிறது தான் உங்களுக்கு ஏற்றது, துதிக்கிறது தான் உங்களுக்கு இன்பமானது. உங்களுக்கு பக்காவாக எது செட் ஆகும் அப்படின்னா துதிக்கிறது மட்டும்தான் செட் ஆகும். உங்களை கடவுள் டிசைன் பண்ணதே எதுக்காக அப்படின்னா, கடவுளுடைய அன்பையும் நன்மையும் நீங்கள் இந்த உலகத்தில் கண்டு உங்களுக்குள்ள கண்டு அதை பார்த்து வியர்ந்து ஆண்டவரை துதிப்பது. ஒரு பறவையோ செடியோ பழத்தையோ நீங்கள் ருசிக்கும் பொழுது, பா என்ன மாதிரி இருக்குடா, அந்த பிடிக்கும் பொழுது எப்படி அதை புகழ்ந்து பேசுகிறீங்களோ அதுதான் துதி. அந்த மாதிரி சொல்கிறாரு, தேவனை நீ டேஸ்ட் பண்ணி துதி அப்படின்றாரு. இவன் எந்த இடத்துலேருந்து தேவனை டேஸ்ட் பண்ணியிருக்கான்னா, எதிரி கையிலிருந்து பட்டயத்திற்கு முன்பாக உயிர் போகக்கூடிய நிலைமையில இவன் ஆர்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்போ தேவனை துதிந்து. அதனால இவன் சொல்கிறான், ஓகே நான் துதிக்கிறேன், கர்த்தரை எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன், உயர்ந்திருக்கும் பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன், தாழ நிற்கும் பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன், எல்லா நிலைமையிலும் நான் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்றதை காண்பிப்பதற்காக தான் அவன் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்து இந்த